திருச்சியில் வருகிற 24ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியின் மாநாடு நடைபெறவுள்ளதாக சீமான் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா உட்பட 4 பேரை விடுதலை செய்த கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிப்பதாக குறிப்பிட்டார். இந்த வழக்கில் கர்நாடக காங்கிரஸ் அரசு மேல்முறையீடு செய்ய தகுதியில்லை என்று சீமான் குற்றம் சாட்டினார். ராஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 7 பேரின் விடுதலை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் நியாயமான தீர்ப்பு வழங்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவதாகவும் இதையொட்டி தமிழர் எழுச்சி மாநாடு வருகிற 24ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ளதாகவும் சீமான் தெரிவித்தார். அழித்து ஒழிக்கப்பட்ட ஒரு இனத்தின் பிள்ளைகள் அதே இடத்திலிருந்து ஒரு பேரெழுச்சியாக எழ வேண்டிய ஒரு கால தேவை, ஒரு வரலாற்று சூழல் உருவாகி இருக்கிறது. அதை எமது நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய பெருமகன் ஐயா சி.ப. ஆதித்தனார் அவர்கள் நினைவு தினமாக இருக்கிற மே 24 தமிழர் இன எழுச்சி அரசியல் மாநாடை திருச்சியில் நாங்கள் நடத்த இருக்கிறோம். அது காரணம், எங்கள் இனமும் தோற்காது, எங்கள் எண்ணமும் தோற்காது என்பதை உலகிற்கு உணர்த்துவதற்கு.